அது ஃபஸ்ட்டு மோடம் லாகின் பண்ணிட்டு நெட்வொர்க் ஃபஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இன்டர்நெட் செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஆட் நியூ வேன் ஆப்ஷன், நியூ வேன்ட்டு ஆல்ரெடி ஒரு டிஃபால்ட்டாகவே ஒரு ஆப்ஷன் செட்டிங் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மோடு வந்து ரவுட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐபி வெர்ஷன் வந்து IPv4/v6 செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா ட்ரிபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேட் வந்து பை டிஃபால்ட் எனேபிளாக தான் இருக்கும். இன்கேஸ் டிசேபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த செக் பாக்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. VLAN வந்துட்டு டிஃபால்ட்டாக எனேபிளாக இருக்காது. உங்களுக்கு VLAN இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த VLAN எனேபிள் பண்ணிக்கோங்க. VLAN இல்லைன்னா எனேபிள் பண்ண தேவையில்லை. VLAN இருக்குன்னா அந்த பாக்ஸ் எனேபிள் டிக் பண்ணிக்கோங்க. கீழே VLAN பாக்ஸ் எம்டியாக இருக்கும். அந்த பாக்ஸில் வந்துட்டு உங்கள் VLAN ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு 802.1PE அப்புறம் MTU இந்த 2 வேல்யூஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பை டிஃபால்ட் இருக்க வேல்யூ அப்படியே விட்டுறலாம். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணணும். யூசர் நேம் வந்துட்டு நீங்கள் ISP ட்ரிப் வாங்கிக்கோங்க. பாஸ்வேர்ட் ISP ட்ரிப் வாங்கிக்கோங்க. சர்வீஸ் நேம் கண்டிப்பாக கொடுத்தா வேலை செய்யணும்னா கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அது மேண்டேட்டரி கிடையாது. ட்ரிபிள் டைப் வந்து கண்டினியூஸ் வச்சுக்கோங்க. சர்வீஸ் மோட் இன்டர்நெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிசேபிள் லேண்ட் DHCP செக் பாக்ஸ் வந்துட்டு அன்டிக்கில் தான் இருக்கும் பை டிஃபால்ட்டாக, அதை அப்படியே விட்டுருங்க. டிக் பண்ணாதீங்க. டிக் பண்ணால் வைஃபை ஒரு கனெக்ட் ஆகாது. லேண்ட் கேபிளும் வந்துட்டு உங்களுக்கு DHCP ரிலீஸ் ஆகாது. டிக் பண்ணாதீங்க. பிரிட்ஜ் IGP செக் பாக்ஸ் வந்துட்டு அன்டிக்கில் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். போர்ட் பைண்டிங் வந்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கொடுத்துருங்க. ஓகே. எப்படி கான்ஃபிகர் பண்ணுறோன்னு பார்க்கலாம். வீடியோவில் லாகின் பண்ணுறோம். நெட்வொர்க் ஒர்க் பண்ணுறோம். நான் டிஃபால்ட்டாக இருக்கிறத அழிச்சுக்கிறேன். இது அழிக்கிற மேண்டேட்டரி இல்லை, ஆனால் அழிச்சுக்கோங்க. ஓகே. ப்ரௌஸ் செலக்ட் பண்ணுறோம். IPv4/v6 செலக்ட் பண்ணுறோம். நேட் எனேபிள் பண்ணதாக இருக்குது, அப்படியே விட்டுறலாம். VLAN எனேபிள் பண்ணுறேன். VLAN ஐடி கொடுக்குறேன். யூசர் ஐடி என்டர் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுறேன். மற்றெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். பிரிட்ஜ் IGP விட்டுறலாம், அப்படியே இருக்கட்டும். போர்ட் பைண்டிங் மட்டும் பண்ணிட்டு அப்படியே செஞ்சு கொடுத்துறோம். அவ்வளோதான். ஸ்டேட்டஸ் போய் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஃபைபர் கனெக்ட் ஆனது டவுனில் இருக்குது. அடுத்து 2.4G கான்ஃபிகர் பண்ணலாம். 2010 வந்து 2.4G சப்போர்ட் பண்ணி 5G சப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம 2.4G வைஃபை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது பார்க்கலாம். சிமிலராக ONT லாகின் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் போங்க. அதில் 2.4G செலக்ட் பண்ணிக்கோங்க. SSIDன்னு ஒரு ரோ இருக்கும். அதில் வந்துட்டு பை டிஃபால்ட்டாக ஒரு வைஃபை நேம் இருக்கும். அதை அழைச்சிட்டு உங்களுக்கு என்ன நேம் நேமோ வச்சுக்கோங்க. சேனல் வித் பை டிஃபால்ட்டாக 40 தான் இருக்கும். இன்கேஸ் 20/40 இருந்துச்சுன்னா 40 செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து வந்துட்டு வைஃபை பாஸ்வேர்டு எப்படி மாற்றணும்னா WLAN செக்யூரிட்டி கிளிக் பண்ணணும்.
ஓகேங்களா. அதில் வந்து WPA அண்ட் WPA2 சிப்பர் சூட் வந்து எடிட் பண்ணாதீங்க, மாடிஃபையே பண்ணாதீங்க. WPA வந்து TKIP என்கிரிப்ஷன் இருக்கும், WPA2 வந்துட்டு AES என்கிரிப்ஷன் இருக்கும். அதை மாடிஃபை பண்ணாதீங்க. மாடிஃபை பண்ணிங்கன்னா இஷ்யூஸ் கிரியேட் ஆகும் வைஃபைல. அதை அப்படியே விட்டுருங்க. வைஃபை பாஸ்வேர்டு மாற்றுறதுக்கு ப்ரீஸாக இருக்கீங்க, கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் இருக்க பாஸ்வேர்டு அழிச்சிட்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை என்டர் பண்ணிட்டு அப்ளை சூஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகே, எப்படி பண்ணுறது பார்க்கலாம். லாகின் பண்ணுங்கள். நெட்வொர்க் 2.5 கிளிக் பண்ணுங்கள். வைஃபை நேமுக்கு மாற்றுறதுக்கு SY-ன்றதான பாக்ஸில் இருந்து அழிச்சிட்டு மாற்றிக்கோங்க. நான் Syrotech 2.4 என்டர் பண்ணிவிட்டு அப்ளை சூஸ் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தோம்னா வைஃபை டிஸ்கனெக்ட் ஆகிடும். வேறு நேம் மாற்றுறதுனால பாஸ்வேர்ட் சேம் தான், நீங்கள் பாஸ்வேர்ட் மாற்றலை. Syrotech 2.5 வந்துருச்சுங்களா, கனெக்ட் பண்ணுறோம். சேம் பாஸ்வேர்ட் தான். ஒன் 2 3 4 5 6 7 அதே பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி டைம் டிலே வந்து உங்களுக்கு லேண்ட் கேபிள் இருக்காது, டக்கு டக்குன்னு ஆகிரும். வைஃபை வந்து டைம் டிலேயில் இருக்கும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு லேண்ட்லேயே பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே, கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வைஃபை பாஸ்வேர்டு வந்துட்டு இப்போ நம்ம வைஃபை பாஸ்வேர்டு WLAN செக்யூரிட்டியில் போய் மாற்றணும். ரீசார்ட் கீ வந்துடுங்க. அதை அழைச்சிட்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் 1 2 3 வைக்கிறேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வைஃபை டிஸ்கனெக்ட் ஆகும். பழைய பாஸ்வேர்டு வந்து மாறினால வைஃபை டிஸ்கனெக்ட் ஆகும். நாம் இப்போ Syrotech 2.4 ஃபர்கட் பண்ணுறோம். ஃபர்கட் பண்ணால் தான் புது பாஸ்வேர்ட் கொடுக்க முடியும். கரெக்ட் கொடுத்தோம்னா புது பாஸ்வேர்டு என்ன 1 2 3 கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கரெக்ட் ஆகும். ஆகல. பாஸ்வேர்ட் தப்பாக போட்டிருக்கேன், பார்க்கலாம். அகெயின் பாஸ்வேர்ட் தப்பாக போட்டிருக்கேன் போல. கரெக்டான பாஸ்வேர்ட் பார்ப்போம். ஓகேவா, சேம் பாஸ்வேர்ட் தான். ஓகே, இப்போ 5G எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது பார்க்கலாம். சிமிலர் தான். OIT லாகின் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு நெட்வொர்க் போகிறீங்க. 5G செலக்ட் பண்ணுறீங்க. 2.4 பதிலாக செலக்ட் பண்ணிவிட்டு SSID வந்துட்டு அதில் மாற்றின மாதிரி உங்களுக்கு வைஃபை நேம் மாற்றுறீங்க. மாற்றிட்டு சேனல் வந்துட்டு 80 இருக்கட்டும். அது பை டிஃபால்ட்டாக 80 தான் இருக்கும். இன்கேஸ் 80 இல்லைன்னா 80 செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அப்ளை செஞ்சு கொடுத்துருங்க. அப்புறம் WLAN செக்யூரிட்டி போங்க. போயிட்டு வைஃபை பாஸ்வேர்டு உங்களுக்கு வேணுங்கிறத மாற்றிக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி WPA2 வந்து மாடிஃபை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா. இந்த சிப்பர் சூட் வந்து WPAக்கு வந்து TKIP இருக்கும், WPA2 வந்து AES இருக்கும். அது மாடிஃபை பண்ணாதீங்க. ஓகே, வீடியோ பார்க்கலாம்.
இப்போ வந்து வைஃபை நேம் மாற்றுறேன். சைரோடெக் 5Gன்னு கொடுத்துடலாம். ரெண்டுமே சேம் நேம் வைக்காதீங்க, வச்சிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். சேனல் வித் 80 தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே சார், சேவ் ஆயிடுச்சு. இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து டபுள் லைன் செக்யூரிட்டி போகிறோம். பாஸ்வேர்ட் மாற்றிக்கலாம். ஓகே, பாஸ்வேர்டு மாறிடுச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாஸ்வேர்டை கரெக்டாக தான்ட்டு. Syrotech 5Gக்கு நம்ம QWERTY 1 2 3 செக் பண்ணி பார்க்கலாம். பாஸ்வேர்டு என்டர் பண்ணலாம். நம்ம QWERTY 1 2 3 கொடுத்தோம், அதை என்டர் பண்ணலாம். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக எனக்கு உத்வேகத்தை கொடுத்த கஸ்டமருக்கு என்னோட நன்றிகள். அப்புறம் இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக எனக்கு டிவைஸ் சப்போர்ட் பண்ண கொடுத்த சார், பாலா சார், இதுக்கு தேங்க்ஸ்.